வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணியோடு வச்சா இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் அதை போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 8 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் முழுசாக நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் தக்காளி, ஒரு 1.5 தக்காளி, இதுக்கு மசாலாலாம் நான் ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்கிறேன். நேரம் ஆகிட்டு அதனால் அதை வீடியோவில் காமிக்கல, நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு காஷ்மீரி வத்தத்தூள், இஞ்சி பூண்டும் நசுக்கி தான் போடுவாங்க, அதனால் இஞ்சி இல்லாதனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கான மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டை வெட்டி போட்டுக்கோங்க, சரிங்களா? என்கிட்ட இல்லாதனால நான் அதை போட முடியல. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், அவ்வளோதான். மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இது ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வதங்கி வரட்டும், திரும்ப பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். நம்ம அதில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம அதில் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அதில் அப்படியே இருக்கட்டும், திரும்ப பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி அது வேகிறதுக்கு வைப்போம், சரிங்களா? வேகிறதுக்கு வச்சு மூடியை போட்டு மூடிடுவோம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
திரும்ப பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடியை போட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. தண்ணி வந்திருக்குது. நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும். சரிங்களா? தண்ணி வற்றி வந்துட்டு இப்போது கொஞ்சம் அதுக்கு தேவையான நம்ம மசாலா போட்டுடலாம். இது வந்து நான் செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு மசாலா திரித்து வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டுக்கலாம். அதில் லைட்டாக ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் அதில் எல்லாம் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் எல்லா மசாலாவும் போட்டிருக்கேன். மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், மல்லி, வத்தல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு எல்லாத்தையும் போட்டு நான் அதில் போட்டிருக்கேன். போட்டு தான் வறுத்து மசாலா திரிச்சிருக்கேன். சரிங்களா? செட்டிநாட்டு மசாலா சிக்கன் கிரேவிக்கு அந்த மசாலா நான் அதுதான் போட்டு திரிச்சிருக்கேன். மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, வத்தல், சோம்பு எல்லாம் போட்டு நான் மசாலா திரிச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 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 ஸ்பூனுக்கு எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அதையும் நம்ம அதில் தூவிக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க என்னுடைய ஸ்டைலில் செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, முடிஞ்சிட்டு. இந்த பக்கம் கோழி ஈரலும் வறுவல் முடிஞ்சிட்டு, இந்த பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னுடைய ஸ்டைலில்